அவன் பேசுகிறவன் சின்ன பையன், அவன் அப்படி தான் பேசுவான். ஏதாவது அரசியல் முதிர்ச்சி இருக்கா? அரசியல் முதிர்ச்சி உதயநிதி அவர்கள் அவரோட அரசியல் வந்து அவர் ஒரு கட்சியில் தான் இருக்காரே தவிர ஒரு கட்சிக்கு தலைவராக இல்லாத இருப்போம். சரி, இப்போ துரைமுருகனுக்கு ஒரு கட்சியை வழிநடத்துக்கு தகுதி இல்லையா? தகுதி இருக்கு, அதனால தான் அவர் பொதுச் செயலாளராக இருக்காரு. தலைவராகுங்க. அது நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு? நாகையில் ஒரு ஆதிராவிட குழுவோட தலைவர் பேசினார். நான் போய் ஒன்றிய செயலாளர்கிட்ட எங்கள் ஊரில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுன்னா என்னை திட்ட கூட இல்லை, என் மூஞ்சில் துப்புனார், துப்புனார். நான் அப்படியே தொடச்சிங்க வந்தேன். சார் அவரே சொல்கிறார்ல, வெக்கம் மானம் சூடு சொன்ன பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்றார்ல. யார் கூட இருந்து சொல்கிறாரு? உங்கள் கூட இருந்து தானே சொல்கிறாரு. உண்மை தானே. அரசியலில் ஏது வெக்கமான ரோசம் ஏது? அரசியலில் எங்களுக்கு சுய கௌரவம் முக்கியம் இல்லை, இந்த நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம். நாட்டு மக்கள் சும்மா இருங்க சார். சுய கௌரவம்னா என்னது? நாட்டு மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு பெருசே தவிர, அதாவது ஏணி மடைன்னா நோடி மடைன்னு பேசுறது உங்க வேலை. நீங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசுறது முக்கியம், எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்லை. அதுக்காக ஆட்சி நாங்கள் ராஜினாமா பண்ணணும். ஆமாங்க, ஆமா, அந்த ஆளு தான் அல்சசன். எங்களை அல்சசன் சொல்றவன் தான் அல்சசன். அப்புறம் அவனை கூட்டணி கட்சிகள் நீங்க 100 அப்ப கூட்டணி கட்சியில பூரா சொன்னாக்க ஏத்துக்க முடியுமா? தன்னை ரோட்ல போற நாய் குலைச்சிக்கிட்டே தான் போகும். ஒரு கல்லா என்ன யார சொல்றாரு? எல்லாத்தையும் மக்கள் யாருமே இல்லை. நீங்க இந்த கோர்த்தூர்ற வேலையை மாத்திரம் நிப்பாட்டுங்க. மற்றொரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2ஆம் ஆண்டு விழா நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆண்டு விழாவில் வந்துட்டு போறவன் வர்றவங்களாம் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு எங்களை சொல்றாரு. இந்த மும்மொழி கொள்கை எப்படி அவர் பேசியிருக்காரு, அதனாலதான் நான் சொல்றேன் அவரை பத்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் வந்து ஒரு போலியா நாடகம் ஆடுறீங்க, போலியா ஒரு சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஏப்பா எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். அவர் என்ன போலியா, நாங்கள் என்ன போலியா என்னத்தை சண்டை போடுறோம்? நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் வேணும். இது 1965 இன்றைக்கு வரலையும் நடைமுறையில் இருக்குது. புதுசாக ஒன்றை பூத்தாதீங்க. ஏற்கனவே இருக்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க. அரசு பள்ளிக்கு வேண்டான்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் என்ன நாங்கள் 2 பேரும் கள்ள உறவு வச்சுட்டு இருக்கோம்? சின்ன பசங்க மாதிரி எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க. அவன் பேசுகிறவன் சின்ன பையன், அவன் அப்படி தான் பேசுவான். ஏதாவது அரசியல் முதிர்ச்சி இருக்கா? அரசியல் முதிர்ச்சி உதயநிதி அவர்கள் அவரோட அரசியல் வந்து அவர் ஒரு கட்சியில தான் இருக்காரே தவிர ஒரு கட்சிக்கு தலைவராக இல்லாத இருப்போம். கட்சியை நடத்துறதுக்கு ஒரு அறிவு வேணும். கட்சி அதெல்லாம் வந்த பின்னாடி தான் அவரை நாங்கள் தலைவராக்குவோம், புரிஞ்சுக்கோங்க. அப்படி வந்தா அறிவு வந்தா அது இருக்கா இல்லையா? எல்லாமே அமைச்சராக்கிட்டீங்க. அதெல்லாம் அவர் இளைஞரணியினுடைய தலைவரா இருக்காரு, அதனால அவருக்கு வந்து பொறுப்பு இருக்கு, அதனால அவர் பொறுப்பு அமைச்சரா ஆக்கியிருக்கோம், அவ்வளவுதான். துணை முதலமைச்சராக அதான் துணை பொறுப்பு முதலமைச்சரா இருக்காரு, அவ்வளவுதான். பொறுப்பு முதலமைச்சர்ன்ற மாதிரி சொல்றீங்க. தலைவர் தான் அடுத்து. தலைவர் தான் அடுத்துங்கிறது வந்து அது எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு தான் முடிவு பண்ணுமே தவிர காமாட்சி நாயுடு முடிவு பண்ண இயலாது, புரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து அடுத்த தலைவருக்கு வந்து காமாட்சி ஐயா போட்டிடுவாரா? சார், நான் போட்டியிடணுமா போட்டியிடக்கூடாதாங்கிறது அது என்னுடைய ஜனநாயக ரீதியாக நாங்கள் கேட்குறோம். ஜனநாயக ரீதியாக கேட்குறோன்னா அதுக்கு நாங்கள் வந்து எடப்பாடி மாதிரி 10 எடப்பாடி எங்கே வந்தாரு? 10 மாவட்ட செயலாளர்கள் வந்து பரிந்துரை பண்ணணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வந்து முன்மொழியணும். அதெல்லாம் மாத்திட்டு இருக்கல திமுகல வந்து செயற்குழுல ஆட்சி இல்ல. தலைவருக்கு தேர்தல்னு ஒண்ணு இருக்கும்ல. எது? பொதுக்குழுல தாங்க தலைவர் தேர்தலுக்கு ஐயா காமாட்சி நாயுடு அடுத்த மாதிரி போட்டிடுவாரா? போட்டியிட மாட்டேங்க, எனக்கு தேவையில்லைங்க. போட்டிடுவாங்களா? போட்டிடுவாங்கங்க. போட்டி இருக்கும், போட்டி போடுறவங்க போட்டி போடலாம். அந்த தலைவர் தேர்தலுக்கு முன்னாடி யாரெல்லாம் போட்டி போட்டாங்க? யாரும் போட்டி போடல, அவங்க இஷ்டப்படல. ஒரு கட்சியில வந்து தலைவருக்கு நம்ம போட்டி போடணும்னு சொன்னா அந்த கட்சியினுடைய மொத்த செல்வாக்கையும் நம்ம அதுக்கு முன்னாடி தான் வழி நடத்துறதுக்கு ஒரு கட்சியை வழி நடத்தணும்னா அந்த கட்சியில கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம். துரைமுருகனுக்கு ஒரு கட்சியை வழி நடத்துக்கு தகுதி இல்லையா? தகுதி இருக்கு, அதனால அவர் பொதுச் செயலாளராக இருக்காரு. தலைவராங்க.
அது நீங்க யாருங்க சொல்றதுக்கு? நீங்க உங்க இல்லைங்க, ஒரு உங்க ஜனநாயக பறையர்களுக்குன்னு ஒரு கட்சி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கட்சியில என்ன கொண்டு வந்து தலைவர் ஆக்குவீங்களா நீங்க? நீங்க ஆக்குவீங்களா? அப்ப அது யாருக்கான கட்சி அது? அப்போ அது அது யாருக்கு? பையர்களுக்கான கட்சியில அவங்க தான் தலைவரா திமுக இருக்காங்க. யாருக்கான இங்க கட்சி பாரு, அப்போ? திமுக இப்போ பொதுவான கட்சி, எல்லாத்துக்குமான கட்சி, நீங்க சொல்ற அர்த்தம் எனக்கு புரியுது. எல்லாத்துக்குமான கட்சி. நான் அதை சொன்னா அப்புறம் வந்து ஆ, அவர் வந்து என்ன வந்து போய் அவர் சும்மா இருங்க. வன்னியரு, அவருக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க, அப்படிதானே? யாரு துரைமுருகன் வன்னியரு, அவருக்கு வண்டி? என்ன தகுதி ஏங்க, இருக்கு? பொதுச் செயலாளர் எவ்வளவு பெரிய பொறுப்புங்க. ஒரு காலத்துல இப்ப கட்சிக்கே பொதுச் செயலாளர் தான், தலைவியே இல்லாத இருந்த சரி, காலம் உண்டு. ராஜா ஆவாரா? ஆ? ராஜா ராஜா தான் துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. ஏங்க இப்ப என் பிரச்சனை ஒன்றியத்துல தலைவர் 2 முறை முக்கியமான கேபினட் மினிஸ்டராவே கொடுத்துருந்தோமே, என்ன இல்ல? என் தலைவர் எது? ஆனா உன சங்கரமடத்திற்கு ஒரு தலித்தை தலைவர் ஆக்கி இருக்கலாம் அப்படிலாம் கேட்கல. இங்க பாருங்க, நாங்க தலித்துக்கு எங்களை காட்டிலும் எங்க கட்சியை காட்டிலும் வேற எந்த கட்சியிலும் இவ்வளவு மரியாதை கொடுக்கல. நீங்க சொம்படிக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியில. முருகனை தவிர எந்த தலித்துக்கு அங்க பெருசா ஒண்ணும் கழட்டி இருக்கீங்க சொல்லுங்க? நாங்க கேபினட் மினிஸ்டர் கொடுத்து வச்சிருந்தோம். சொல்லுங்க, யாரு 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 கேபினட் மினிஸ்டர்ல யார் யார் இருந்தா? யாரு சொல்லுங்க. இருந்தாருல, ராஜா இருந்தாருல. சார் ராஜா வேற சார், என்ன ராஜா வேற? அது வேற சார். அடாடா, ஏன் டிஎம்கே ஏடிஎம்கேல வந்து இவர் இருந்தாருல. அதெல்லாம் என்ன ஆர்எஸ் அவர்கள் இருக்கதானே செஞ்சாங்க. நீங்க ஏன் ஆ? அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதுங்க? ஆர்எஸ் அவர்கள் வந்து கேபினட் மினிஸ்டர் இருக்கதானே அது வேறங்க. அவர் வேறங்க, அவர் அது வேற வேற. பாரு. அதாவது இவருக்கு எப்பயுமே அந்த ஒரு பவுடரை பத்தி இணைச்சு பேசலைன்னா அவருக்கு தூக்கம் அது வராது. வேற. அதான் நான் வேற. சொல்றது வந்து சங்கரமடத்துக்கு ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தன் வந்து தலைவராக்கிக்கலாம்னு நீங்க கேக்குறீங்கல்ல. திமுகவுக்கு ஏற்கனவே இருக்க ராசாவை நீங்க தலைவராக்கிறீங்களா நாங்க இயல்பா கேட்கறோம். ஆனா நீங்க எஸ்சியை கட்சிக்குள்ளேயே இல்லை. திமுக ஜென்ரல் பாடியில் எஸ்சி கிடையாது. அவனுக்கு பொறுப்பு போடுவதற்கு ஆதிரானலக்குன்னு ஒன்று தனியாக வச்சிங்க. இப்போ கூட அந்த ஆதிரானல குழு தலைவர் நாகப்பட்டினத்தை தெரியாம சேர்ந்த பேசுறாரு கண்ணு. பொதுக்குழுல வந்து அதாவது ஆதி திராவிடர்கள்னு சொல்லி அது இருக்கலாம், சிறுபான்மையினர்னு முஸ்லீம் இருக்கலாம். இவங்க எல்லாம் சார் இருந்தாலும் சமூக கூட நீதி பார்க்குற கட்சியில் அதுல வந்து எதுக்கு சார் பொதுக்குழு எஸ்சி எஸ்டி விங்கு? அதுல வந்து பொதுக்குழுக்கள் எல்லாம் வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல பொதுக்குழுக்குன்னு சில இவ்வளவு 101 1001 பொதுக்குழு உறுப்பினர் கணக்கு இருக்கு. அந்த இது வந்து வந்துருவாங்க. அதாவது சார் நீங்க ஏதாவது கேளுங்க சார். என்ன சார், பண்ணி ஏதாவது நான் விட்டுட்டே அவர்கிட்ட இருப்பாரு. கேட்டு அவருடைய விமர்சனத்தை கேட்டு சொல்லுங்க சார். இப்போ சமூக நீதி பாதுகாக்கிற கட்சி தானே திமுக. ஆமா. 72 மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. ஆமா. எத்தனை பேர் எஸ்சி சொல்லுங்க? 33% பெண்களுக்கான உரிமையை வாங்கி கொடுத்தவர் எங்கள் கலைஞர். எத்தனை மாவட்ட செயலர் சொல்லுங்க? அது மட்டும் இல்லாமல் ஏன் உங்களுக்கு வந்து தனியாக ஆதரவாளர்களுக்குன்னு ஒரு குழுவை வச்சு அதில் வந்து எஸ்சிக்கு போஸ்டிங் போகிறீங்க? இப்போ அண்மையில் நாகையில் ஒரு ஆதரவாளர் குழுவோட தலைவர் பேசினார். நான் போய் ஒன்றிய செயலாளர்கிட்ட எங்கள் ஊரில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுன்னா என்னை திட்ட கூட இல்லை, என் மூஞ்சில் துப்புனாரு, துப்புனாரு. நான் அப்படியே தொடச்சிங்கன்னு வந்தேன். வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னேன். மாவட்ட செயலாளர் என்ன சொன்னார்? இஷ்டம் இருந்தா இரு, இப்படித்தான் இருக்கும், இருந்தா இதுலலாம் போய்கினே இரு அப்படின்னு சொன்னார். திமுக ஒரு பட்டியல் சமூகத்தினருக்கு இவ்வளவுதான் மரியாதையா அல்லது இவ்வளவுதான் முக்கியத்துவமா அல்லது இப்படி ஒரு சுயமரியாதை இல்லாம நடத்துறீங்கன்ற கேள்வி கேட்கிறேன். பட்டியலின மக்கள் எத்தனை லட்சம் பேர் எங்க கட்சியில பயணிக்கிறாங்க. நீங்க எப்படி நடத்துறீங்கிறது தான் உங்க பிரச்சனை. எங்கேயோ ஒரு அத்திபூத்தார் போல யாரோ ஒருத்தர் இப்ப சொல்லிட்டாருங்க. விசிகாவுக்கு நம்ம சம மரியாதை கொடுக்கறது இல்லையே. யார் சொன்னா? கடவுள் ஒரு பேரூராட்சிக்கு வந்து நம்ம தலைவர் அப்படிங்கிறப்போ அந்த தலைவர் பதவி இல்லாம அவங்க சார் அவரே சொல்றாருல, வெக்கம் மானம் சூடு சொன்ன பார்த்தா அரசியல் செய்ய முடியாதுன்றாருல. யார் கூட இருந்து சொல்றாரு? உங்க கூட இருந்து தானே சொல்றாரு. உண்மை தானே. அரசியல்ல ஏது வெக்கமான ரோசம் ஏது அரசியல்ல? அப்போ அரசியல் பண்றதுன்னா அது முனையா இருந்தாக்கா அரசியல்ல பண்ண முடியும். மலைமட்டம் தான் அரசியல் பண்ண சரி, முடியும். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு இப்ப நீங்க கட்சி வச்சிருக்கீங்க, உங்க கட்சியில நீங்க மானம் ரோசம் வெக்கம் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு டாக்டர் மேடையில போய் பேசியிருப்பீங்களா? என்ன பேசுறீங்க? எத்தனை பேர்த்த வெட்டி கொண்டானுங்க ஆணவ கொலைன்னு. அந்த கொலை பண்ண கூட்டத்துல போய் உட்காந்து பேசிட்டு வர்றீங்கன்னா அதனால மானம் வெக்க ரோசம் மானம் பார்க்க முடியாது. சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆக்ட் பண்ண முடியுமே தவிர ஒரே இதை பிடிச்சிட்டு தொங்க இயலாது. நான் சொல்றது வெக்கம் மானம் சூடு சொர்ணங்கிறது ஒரு மனுஷனுக்கு அடிப்படையே இருக்க விடாது. அப்ப இப்ப உங்களுக்கு இருக்கா? துப்புனா தொடச்சி பண்றாங்க எல்லாருமே. இங்க பாருங்க, அரசியல்னா மினிமம் குவாலிபிகேஷன். அரசியல்ல வந்து எல்லாத்தையும் ஊத்துட்டு இருந்தா தான் அரசியல்வாதியா வர முடியும். அப்புறம் நம்ம அதுல முனையா இருக்குன்னாங்கன்னா அரசியல்வாதிக்கு லாயக்கு இல்ல. புரிஞ்சுக்கோங்க. வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வரி வந்து கொடுக்கல, அதாவது நிதி கொடுக்கலன்னா நாங்க வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு இந்திய எதிர்ப்பு வந்து ரொம்ப வீரியமா தான் கொண்டு போறாரு. எந்த இடத்துல சமரசம் அடைஞ்சார் அப்படின்னு கேள்வி நமக்கு. கொடுக்காம நிப்பாட்டுங்க சொல்லிருக்கிறது தானே ஏற்கனவே. சார் நீங்கள் தெலுங்கானாவில் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். பிரதமர் மோடியோடு அவருக்கு வந்து
பிரச்சனை இருந்தது. போய் ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க மோடி வரார். போனாரா? சந்திரசேகர் ராவ் சொல்லுங்க. ஒரு மாநிலத்தின் முதல்வர் போனாரா சார்? கேரளாவில் கவர்னர் இல்லாமல் சட்டமன்றம் நடந்ததை பார்த்தீங்களா? ஆரிஃப் முகமது கான் இல்லாம நடந்தது. பார்த்தீங்களா? என்ன பெருசா நம்ம எதிர்ப்பு பண்ணீங்க? உங்க எதிர்ப்பு எப்படி தெரியுங்களா? எங்களுக்கு எது இஷ்டமோ அதை தாங்க நாங்க செய்ய முடியும். உங்க இஷ்டத்துக்கு நாங்க பண்ண இயலாது. வெளியே முழுக்க ஒன்றிய அரசின் பிரதமர்னுவாங்க. மோடியை பார்த்த உடனே இந்தியாவின் பிரதமர்னுவாங்க. என்ன வந்து கூட்டணி கட்சிகளை விட்டு கவர்னரை கண்ணாமன்னு திட்ட சொல்லுவாங்க. அப்புறம் வந்து உடனே ஒரு அறிக்கை விடுவாங்க, ஏப்பா நீ நம்ம ஆளுங்க யாரும் பேசிடாதீங்க, அதுக்குன்னு பெய்டி சர்வெண்ட் இருக்கான், அவனை ஜிம்மி கொல்லன்னா கொலைச்சும் கிடப்பான், நம்ம ஆளுங்க கொலைச்சி பிரச்சனையில் மாட்டிக்கூடாது. உடனே டக்குன்னு கவர்னர் பழகுவதற்கு மிக இனிமையானவர். எங்கே நீங்கள் 2 பேரும் பழகுனீங்க சொல்லுங்க பார்ப்போம். கோவிச்செழியன் அவர்கள் மேடையிலேயே சொல்றாருங்க, கவர்னர் கூட வந்து நாங்கள் ராசியாக போகணும், சுமூகமாக போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கவர்னரோடு ரொம்ப இணக்கமாக போயிட்டு அப்பப்போ சண்டையும் போட்டுக்கிறீங்களே. தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு சுய கௌரவம் முக்கியம் இல்லை, இந்த நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம். நாட்டு மக்கள் சும்மா இருங்க சார். சுய கௌரவம்னா என்னது? நாட்டு மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு பெருசே தவிர எங்களுடைய கௌரவத்துக்காக நாங்கள் எதையும் விட்டு கொடுக்க தயார், புரிஞ்சதா? ஆனால் எங்கள் நாட்டு மக்களுடைய நலனை நாங்கள் ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த மக்களின் நலனுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்றீங்களா? இப்போ மத்தியில் வந்து பிஜேபி இருக்கு, மாநிலத்திலும் ஒரு பிஜேபி அரசு இருந்தா அவங்க பேசி வாங்கிட்டு வந்துடுவாங்க. பேசாத ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்களேன். இல்லை உங்கள் கட்சியிலே பிஜேபி மைண்ட் உள்ள ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள சிஎம் ஆகி விட்டுருங்களேன். அதாவது ஏணி மடைன்னா நோனி மடைன்னு பேசுறது உங்க வேலை. நீங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசுறது முக்கியம், எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்லை. அதுக்காக ஆட்சி நாங்க ராஜினாமா பண்ணணும், நீங்க சொகுசா வந்து உக்காந்துக்கிட்டு வேலை பார்ப்பீங்களா? தம்பி இங்க பாரு கண்ணு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எங்களுடைய ஆட்சி இது மக்களுடைய ஆட்சி. எங்க ஆட்சியை தவிர வேறொரு ஆட்சி இங்க வந்ததுன்னா ஏற்கனவே 10 ஆண்டு காலம் எப்படி ஆண்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன ஆச்சு அதுதான் ஒரு பூதம் வந்து ஆண்டுகிட்டு இருந்துச்சு. ஆகையினால இனி வரக்கூடிய காலங்கள்லையும் எங்க ஆட்சி தான் நிலைத்து இருக்கும், மக்களுடைய இவர் என்ன கேட்கிறார், நாங்க என்னத்துக்கு விட்டு கொடுக்கணும்? நாங்க மக்களை பார்த்து மக்கள் தான் முக்கியம். எங்க மக்கள் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை ஆட்சியில உட்காந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த அண்ணாமலை இல்ல, திரு மூர்த்தி இல்ல, யாரு வேணாலும் வந்து ஆட்சிக்கு வாங்க. சொன்னது மக்களோட நலன் தான் முக்கியம். ஆமா, அதுக்கு சொன்னாங்க. அவருடைய டைம் கொடுத்துருங்க. உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது திமுக நேர்மையாக இந்த இடத்துல போராடுறாங்கன்ற இடத்துல திமுக மேல நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறேன். திமுக தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த கீழ்மட்டத்தில் ஒன்னாலும் இறங்கும் சார். இப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான போராடுறாங்க. என்ன ஸ்ட்ராங்கா? எந்த இடத்துல அவங்க வந்து விட்டுட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எதுல விட்டாங்கன்னு கேக்குறீங்க, எதுல எடுத்தாங்க? 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்க 3வது மொழி ஏத்துக்க மாட்டோம், நாங்க வரி தர சார். இது எங்க வந்து பேசணும்? எங்க கூட மூத்திர சந்தில பேசுற பேச்சு அது எங்க பேசணும்? இது இங்க வந்து நோட்டுறீங்க, பார்லிமெண்ட்லயே பேசிட்டாங்க இருக்கான். சும்மா இருங்க. எப்படி தெரியுமா சந்தர்ப்பம் வருதுன்னு வச்சுக்க, இங்க பாரு, எங்கெல்லாம் நாங்கெல்லாம் மொக்கையாயிட்டுன்னு நினைக்காதீங்க, நாங்க நினைச்சோம்னா திரும்பியும் தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டும் அப்படின்னு இங்கெல்லாம் கை தட்டுறான்ல, அவ்வளவுதான். அங்க போய் எல்லா நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டு எதை சொன்னாலும் சரிங்க சரிங்க பார்த்துங்க சார். 80% 85% இந்துக்கள் உள்ள கட்சி எந்த கட்சி அது? திமுக சொன்னாங்க. அப்புறம் பெருசா பேசுறீங்க இங்க பாரு. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்புறம் இந்துனா சனாதனம். இந்துங்கிறது வேற, இந்துத்துவாங்கிறது வேற. நாங்க இந்துத்துவாக்கு தான் எதிரியே தவிர இந்துக்களுக்கு எதிரி இல்ல. என்ன பேசுறீங்க? பாப்பானுக்கு தான் நாங்க எதிரி இல்ல. பாப்பானுக்கு நாங்க எதிரி இல்ல, பாப்பான் எங்களுக்கு எதிரி இல்ல. அதே பாப்பான் வந்து சனாதனம் பேசணும்னா அவனுக்கு எதிரி ஆகுறோம், அவ்வளவுதான். உங்ககிட்ட நிக்கிற வரைக்கும் பிராமணர்கள் சனாதனம் பேச மாட்டாங்கல்ல. எங்கள்கிட்ட இருந்தா சனாதனம் பேச. வரைக்கும் ராமசுப்ரமணியம் வந்து இது வந்து பிஜேபி இருந்திருப்பாரு, அவர் வந்து மிகப்பெரிய சனாதனவாதி, மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் காரரு. எங்க கிட்ட வந்து நாங்க ஒரு குழுல போட்ட உடனே அவர் வந்து திராவிட ஆதரவாளர், சனாதன எதிர்ப்பாளர், அப்படித்தானே? ஆமா, அப்படிதான். ஜனசங்கத்துல கூட, அதாவது பாஜகவுடைய தாய் கட்சியில இருந்தவர் சார். கண்ணே, எங்க கட்சியில இருந்தா என்ன தங்கம்? எங்களோட வந்து எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டா அப்புறம் அவங்கள எங்க கொள்கைக்கு சொந்தக்காரனா தானே நாங்க ஆக்கி கொள்ளலாம். நேத்து வரல இல்லங்க, அந்த செகண்ட் வள்ளி இருந்துக்கலாங்க. இந்த செகண்ட் வந்தா செந்தில் பாலாஜி திருடா, அவனை பிடிச்சி ஜெயில போடணும். அப்படியே எங்கிட்ட வந்தோடனே ரொம்ப இங்க பாருங்க, ரொம்ப கடுப்பேத்துறீங்க. இல்லைங்க, இப்போ நான் கேட்க வேண்டியதுன்னா,
இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து நீங்க நிறைய விமர்சிப்பீங்க. இந்த தேர்தல்ல வந்து அவங்க தோல்வி அடைஞ்சு போய் டெபாசிட் போயிட்டாங்க. டெபாசிட்டே வாங்கலன்னா சொன்னீங்க. ஆனா திமுக நேர்மையாக ஒரு தேர்தலை எதிர்கொள்ளுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்துல அரசியல் செய்யும்போது கூட ஒரு நேர்மையான அரசியல் செய்யறது இல்ல. மத்தவங்க கிட்ட பொய் சொல்றாங்க. நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க. புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கும் போது ஜவஹர் நேசன் வெளியே போறாரு. புதிய கல்விக் கொள்கையில திமுக எல்லா விதத்திலும் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நேர்மையற்ற அரசியலை செஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் வந்து பாஜக பி டீம் சொல்றது நியாயமா? தம்பி, நாங்கள் பி டீமோ ஏ டீமோ நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர் தேர்தலில் மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் வாக்களிக்கிறாங்க. போன முறை 12,000 சொச்ச ஓட்டு வாங்கினார், இந்த முறை 20,000 சொச்ச ஓட்டு வாங்கியிருக்காரு. போன நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக வந்திருக்காரு. படிப்படியாக அவர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. படிப்படியாக யார்கிட்ட படி வாங்கணுமோ அந்த படி வாங்கிட்டு இருக்காரு. அதை பற்றியெல்லாம் நாங்கள் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா படி கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதால இவங்க பேசுறாங்க. ஆகையினால நம்ம மணி சொன்னார்ல, 100 அல்சேஷனை வளர்க்குறாங்க, அதுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணுமோ எல்லாத்தையும் ஃபீட் பண்றாங்க. ஆமாங்க, அல்சேஷனை ஆமா, வளர்க்குறாங்க. அந்த ஆள் தான் அல்சசன். எங்களை அல்சசன் சொல்றவன் தான் அல்சசன். சொல்லல, அப்புறம் அவனை கூட்டணி சொன்னான். கட்சிகள் பேர்ல நீங்க 100 அல்சேஷன் அப்ப கூட்டணி கட்சியில பூரா சொன்னாக்க ஏத்துக்க முடியுமா? எங்க திருமாவை பத்தியோ அல்லது எங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தியோ காங்கிரஸை பத்தியோ சொன்னா நாங்க ஏத்துக்க முடியாதுங்க. ஆனா கூட்டணி கட்சிகிட்ட தான் நிறைய விமர்சனம் வருது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சாம்சங் தொழிலாளர் போராட்டம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. தம்பி, இங்க பாரு தம்பி, மூக்கு இருக்குல்ல உனக்கு, இப்ப சளி வந்துச்சா இல்லையா? அது நின்று போயிருமா? மருந்து சாப்பிட்டேன்னா நிற்கும், திரும்ப சளி வரும். இதுதான் இயற்கை. இது மாதிரி தான் எல்லாத்துலேயும் எல்லா பிரச்சனைகளும் வரும், பிரச்சனைகள் முடியும், பிரச்சனைகள் வரும். ஆகையினால இதை வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. சாம்சங் பிரச்சனை முடிஞ்சு திருப்பி கிளம்பி இருக்குதா? இப்ப அதுதான் தம்பி சொல்றாருல, அது முடியவே இல்லை. முடியலைன்னா என்ன முடியல? சங்கம் பதிவாயிடுச்சா? சங்கம் பதிவு பண்ணி தரணும்னு சொல்லி அதுக்குரியது அப்ளை பண்ண சொல்லியாச்சு. பதிவு பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனாலும் கூட அங்க வந்துட்டு பண்ணியாச்சுங்க. கொடுமைப்படுத்துறாங்க, தொழிலாளர்கள் வேலையை விட்டு அனுப்புறாங்க. கண்ணே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. கார்பரேட்டுகளின் அரசாக திமுக மாறி நிற்கிறது அப்படின்னு அந்த போராட்டத்துல கோரிக்கை அலிகேஷன் பண்ணாங்க. அந்த அலிகேஷன்ல மாற்றம் வந்துச்சா? தம்பி, இதெல்லாம் வாய்க்கு பத்தாத பேசு, செல்லாது போ. அதாவது ஒரு கம்பெனி லாபத்துல இயங்கினா தான் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியும், உனக்கு போனஸ் கொடுக்க முடியும். கம்பெனியே லாபத்துல இயங்கலைன்னா உனக்கு எப்படி சம்பளம் கொடுக்க இயலும்? கம்பெனி சொல்றதை கேட்டு தான் நீ வேலை செய்யணும். நீ வேலைக்கு தான் போயிருக்க, முதலாளி வேலைக்கு போகல. போக்குவரத்து கொஞ்சம் பொறுங்க. முதலாளி வேலைக்கு ஒன்னும் ரெக்ரூட் பண்ணல, தொழிலாளி வேலைக்கு தான் ஒன்னும் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். தொழிலாளி வேலையை நீ கரெக்டா அந்த 8 மணி நேரம் வேலையை நீ சரியா செவ்வனே செய்யணும். அதை செய்ய தவறும் பட்சத்துல தவறான செயல்களை செய்யும் போது உன்னை வேலைக்கு வச்சு எங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஒரு தொழிலாளியை வந்து அடிமையா நடத்தக்கூடாதுன்னு தான் தொழிலாளர் சட்டங்கள் இங்க இருக்கு. அங்க இருக்கிற தொழிலாளர்கள் என்னென்ன சொல்றான், ஒரு நிமிஷம் கூட எவனும் நிக்க முடியாது, பாத்ரூம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட கோரிக்கைகளை சொல்றாங்கல்ல. அதை நீங்க சரி பண்ணும்ல. நீ வேலை தான் செய்ய வந்தேன்னா அப்போ பாண்டட் லேபர் ஆவேன், நான் கொத்தடிமையாவேன். ஒருத்தர் செங்கல் சோல் வச்சுருக்கிறான், சார் அவனுக்கு தேவையான சார் சோறு போடுறோம், கூலி தரோம், நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் நடத்தி போனால் நீங்கள் விட்டுருவீங்களா? என்ன எல்லாம் கூட்டணி கட்சி நினச்சிங்களா அடிமையாக இருப்பான்னு? நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை, அடிமைன்னு சொல்லலை. அங்கே என்ன விசாரணைங்கிறது எனக்கு தெரியாது கண்ணு. தெரியாத ஒரு விஷயத்துல நான் தலையிட முடியாது. ஆனால் ஒரு இது, எல்லா தொழிலாளிகளும் என்ன நினைக்கிறான், ஆட்சியில் பங்கு கேட்குறீங்கல்ல, இப்போ அது மாதிரி அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் கேட்குற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்க தொழிலாளி. தொழிலாளியா இருக்கணும். அவன் கஷ்டப்பட்டு அது பண்ணி வளர்ந்து அவன் லட்சக்கணக்கான கோடியா அங்கே வாங்கி இங்கே வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவன் ஒரு தொழில் ஆரம்பிப்பான். அந்த தொழிலில் உனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தா நீ அங்கே போய் உள்ள உட்காந்துக்கிட்டு நீ 72 நாட்டாம பண்ணீங்கன்னா உன்னை என்ன பண்றது? உன்னை வேலையை விட்டு அனுப்பாம உனக்கு வெந்தாமரை வீசிக்கிட்டு உட்காருனா உனக்கு சம்பளம் வாங்கிக்கன்னு சொல்ல முடியுமா? அந்த ஓனர் ஊருக்காரனா இல்ல அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க? இங்க பாருங்க, இதுதாங்க நியாயம் தர்மங்கிறது. அதுதாங்க இப்ப நம்ம இந்த சேனலுக்கு வந்திருக்காரு, அவர் நம்மகிட்ட பேட்டி எடுக்கிறாரு. இல்லைங்க எனக்கு பேட்டி எடுக்க முடியாதுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, சளி இருக்குது, நான் நாளைக்கு வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இயலுமா? நம்மளை கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டு இதுதான் அதேதான் தொழிலாளி. அவரு அந்த தொழிலாளி வந்து அவருடைய டியூட்டி அவர் சரியா செய்யணும். நலனை பாதுகாக்கத்தான் இங்க தொழிலாளர் நல ஆணையம் இருக்கு, அதுக்கு ஒரு மினிஸ்டர். அது ஆமாங்க, தொழிலாளருக்கு நலன். அதாவது தொழிலாளிகளை வந்து 8 ஹவருக்கு பதில் 10 ஹவர் வேலை வாங்கினா தப்பு. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இட ஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு, இவ்வளவு வேலை தான் கொடுக்கணும்னு இருக்கு, அதுக்கு மேல வேலை கொடுத்தா கஷ்டம். கடவுளே. இப்போ அங்க சாம்சங் தொழிலாளர்கள்ட்ட பிரச்சனை இருக்குது, அதற்கு அவங்க தீர்வு கண்டுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா ஏன் சார் திரும்பவும் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க? லூசா சார் அவங்க? நீங்கள் எல்லாரும் அங்கே போனாங்க, ஏதோ பேச்சுவார்த்தை அது இதுனாங்க, ஒரே ஒரு துரும்பு கூட அங்கே நகரல.
இவங்க என்ன சொன்னாங்க, சரி முதல்ல அனுப்ப சொல்லுங்கள், அரசுக்கு ரொம்ப கெட்ட பேராக வருது, வேலை செய்யட்டும், அப்படி சிறு சிறு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணாங்க, தொழிலாளர்களை கன்வின்ஸ் பண்ணலை. அப்போ தலைவர்கள் போய் சரி ஒரு 10 நாள் கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் ரொம்ப அரசுக்கு ரொம்ப நெருக்கடியாக மாறுதான், நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு தந்துடுறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டுகளையும் அவங்க நம்புவதற்கு தயாராகின்ற மாதிரி இன்றைக்கி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அப்போ போராட்டத்தை அறிவிச்சோடனே கம்யூனிஸ்ட்டுகள் இல்லைப்பா நான் வரலப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதால் கம்யூனிஸ்ட் அந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்த போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ இன்னொரு கடைசி இறுதியான கேள்வியோட நான் நிறைவு செய்ய நினைக்கிறேன். டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை செய்வதற்கான சிக்கல், அதுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சிகளுக்குமே அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. முதல்ல எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்து இந்த வேலையை செய்யறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா இன்னும் தொடங்கவே இல்லை, எந்த நோட்டிஃபிகேஷன் வரல. வரதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் தொடங்கி கண்ணு இது பெரிய வரையறை, அதனால கால நேரம் அதிகமாகும். அதனால போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கு ஒவ்வொரு தொகுதிகள்லையும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கொள்கைகள் இருக்கும், அவங்கள்ட்ட எல்லாம் என்னன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சார், பண்ண. மக்களோட பிரச்சனைக்கு பல தடவை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுனாங்க, எதுக்காவது கூட்டினீங்களா? உங்க கட்சியில வந்து இதுவும் மக்கள் பிரச்சனை தாங்க, தொகுதி வரையறை மக்கள் பிரச்சனை தான். இல்ல சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு 8 MP குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனாலதான் நீங்க கவலைப்படுறீங்க, மத்த எந்த கவலையும் அதுல கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ரோட்ல போற நாய் குலைச்சிக்கிட்டே தான் போகும். ஒரு கல்லா என்ன யார சொல்றாரு? எல்லாத்தையும் மக்கள் யாருமே இல்ல, நீங்க இந்த கோர்த்துற வேலையை மாத்திரம் நிப்பாட்டுங்க. யார் குலைக்கிறானோ அவனை தான் சொல்றேன். எங்க மக்கள் வந்து நாங்க என்ன சொன்னாலும் கட்சி நேர்மையா தான் இருக்கு, உண்மையா தான் இருக்கு, அதனால எங்க கட்சியை பத்தி யாரும் பேசல. இங்க பாருங்க, நாங்க வந்து இப்ப தேர்தல் நடக்க வரப்போகுது, அதுக்காக இப்ப வரையறை பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணோம். ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வரையறை பண்ணாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. அதுல பல சிக்கல்கள்லாம் வந்துச்சு. எங்களை இங்க இருக்காங்க, அங்க ஓட்டு போட கூப்பிடுறாங்க, எங்களை இந்த மாவட்டத்துல இருந்தா அந்த மாவட்டத்துல தொகுதி சீரமைப்பு பண்றோம்ல தமிழ்நாட்டுல அப்படின்னா அது மாதிரிதான் அது. இப்போ ஏற்கனவே பார்லிமெண்ட் அதுக்கு தானே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டி வச்சுக்கிது. அதுதாங்க, அதே தாங்க. இப்போ கூப்பிட்ட கூட்டமா அதுக்காகத்தான், தொகுதி சீரமைப்பு கூட்டத்துக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் உங்களுக்கு எண்ணிக்கை கம்மியாகிட போது நீங்க வந்து அதை எண்ணிக்கை கம்மியா போகுதோ எண்ணிக்கை கூட. ஏங்க அவன் வடநாட்டுல அவன் கெட்டிக்காரத்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், 80 MP வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஊபியை காட்டிட்டு குஜராத்தை காட்டிட்டு அவன் ஆட்சியில வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு மனிதாபிமானமேல் காட்டி கொடுக்குற வேலை. அன்றைக்கு இருந்த புதுக்கோட்டை மகாராஜா காட்டி கொடுத்தான், வீரபாண்டிய கட்டபொம்மனை. அது மாதிரி இப்பயும் காட்டி கொடுக்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். காட்டி கொடுத்தாருல, புதுக்கோட்டை மகாராஜா தானே காட்டி கொடுத்தாரு. விருந்து வைக்கிறேன் வான்னு சொல்லி விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கும்மிணியார்களை கூட்டிட்டு வந்து பிடிச்சு கொடுத்தீங்க. கெட்டி பொம்மு நாயக்கனை பத்தி பேசினா அது வரலாறு வேற மாதிரி போயிடும். வரலாறு போகும். ஏற்கனவே அதுல பல சர்ச்சைகள் இருக்குது. ஐயா நீங்க ஆகிறத பேசுங்க. நீங்க கண்ணு இதான் கண்ணு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. வடவர்களுக்கு ஒரு சட்டமா இருக்கு, தென் மாநிலங்களுக்கு ஒரு சட்டமா இருக்கு. இந்த சட்டத்தை தென் மாநிலங்கள் புரிஞ்சுக்கிட்டது தமிழ்நாடு, கர்நாடகா, இது ஆந்திரா, இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆனாலும் வேற வழி இல்லாம சந்திரபாபு நாயுடு மாதிரி போன்ற சில பச்சோந்திகளும் போய் அங்க போய் உட்காந்து, சரியா, இந்தியா முழுவதும் தான் அவன் பூரா அவன். ஏங்க ஒண்ணு வேண்டாங்க, கர்நாடகாவோட தம்பி இங்க பாருங்க, நம்ம வந்து இந்தியாவிலேயே வரி கொடுக்குற மாநிலத்துல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஆனா தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாடுடைய தொழில் முனைவுக்கு ஒன்றிய அரசு என்ன கொடுக்குது யோசிச்சு பாருங்க. அவங்க நமக்கு வந்து நம்ம மாநிலத்துக்கு பணத்தை நம்மகிட்ட அதிகமா வாங்கிட்டு நம்மள பாதி கூட வரி கொடுக்காத ஒரு மாநிலத்துக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்கீடு பண்றீங்க. அப்ப இதெல்லாம் நாங்க கேட்கும்போது உங்களுக்கு எரியுதுன்னா, காமாட்சி மைக் முன்னாடி பேசுறது இல்ல, எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பேசணும். அல்லது எம்பிக்களோ அல்லது திமுக காரங்களோ நம்முடைய உரிமைகளுக்காக தான் நிக்கிறாங்க. மக்களவை தொகுதி குறைஞ்சிரும் அப்படிங்கிறது நமக்காக பேசுற குரல் தான் சார். உரிமைக்காகனா இப்ப இந்த நீட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல, அதுக்கெல்லாம் நின்னாங்களா சார்? இந்த இப்போ சொன்னார் ஏதோ 29 காசு, அதுக்கு நின்னாங்களா சார்? இல்லை எங்களுக்கு நிதி தரல, இப்போ இந்த கல்விக்கான அந்த நிதியை தரலன்னாங்களே, அதுக்கு போய் அங்கே நின்னாங்களா சார்? என்ன பொசுன்னு என்கிட்டே வந்து சொல்லுங்கிற? நீ சொல்ல வேண்டிய இடம் இது. எங்ககிட்ட எம்பி இல்லை, எல்லாமே வந்து எதிர்கட்சி எம்பிகளாக இருக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, ஜனங்க தான் எங்கள் கூட சேர்ந்து அழணும் அப்படின்னு என் கூட வந்து நீ ஒப்பாரி வச்சுனா நீ நியாயமானவன், நீ கேட்க வேண்டிய இடம் இது. ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஒப்பாரி வைக்கிறீங்க என் கூட சேர்ந்துங்க. அதை தான் இது வந்து திருட்டு தானே, இது அரசியல் பண்ணுறாங்க
அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதால் தமிழ்நாட்டு நலன் மீதெல்லாம் இவங்களுக்குலாம் அக்கறை இல்லை சார். இந்த 5 வருஷத்தை எப்படியாவது ஆட்சியை வச்சுன்னு ஓட்டிடணும் அப்படின்னுக்காக இவங்க சும்மா இங்கே சீன் காட்டுறாங்க. நீங்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்புன்னு இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற எல்லா முக்கியமான அம்சங்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டாங்கல்ல. நாசுக்கா தெரியாமல், நமக்கு தெரியாமல், ஆனால் வெளியில் கல்விக் கொள்கைக்கு நாங்கள் எதிரானவர்கள். அதே தான் மும்மொழி கொள்கை. கம்ப்ளீட்டாக எங்கள் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்திட்டு இல்லை நாங்கள் அரசு பள்ளியெலாம் நாங்கள் விட மாட்டோன்றது எல்லாமே. சார் திமுக கிழக்க போனால் கண்ணை முடின்னு மேற்க போகலாம் சார். கிழக்கு போனோம்னா எங்கன்னா பள்ளத்தில் வந்துடும். நேரடியாக மேற்க போகலாம். அதுதான் மக்களுக்கான நல்ல விஷயம். நிறைய கற்றுட்டு போங்க. ரொம்ப நன்றி.